Hi viewers, start IPL 2024 சீசனோட 23rd மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா சண்டிகர்ல இருக்கிற மகாராஜா யாதவேந்திர சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் ஏப்ரல் 9, அதாவது டியூஸ்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறத அஃபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனோட பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டு டீமும் தலா 4 மேட்சஸ் விளையாடி 2 வெற்றி 2 தோல்வியோட பாயிண்ட்ஸ் டேபிள் 5th and 6th பிளேஸ் ரெஸ்பெக்டிவ்லி இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் IPL ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 21 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதில் பஞ்சாப் கிங்ஸ் டீம் 7 முறை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 14 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா கிளியர் டாமினன்ஸ் SRH டீம் தான் இருந்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு டீம் மோதின கடைசி 3 மேட்சோட ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தோம்னா SRH டீம் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் டீம் வெறும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சண்டிகர்ல இருக்கிற மகாராஜா யாதவேந்திரா கிரிக்கெட் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். இந்த பிச்சு முழுக்க ஒரு பேட்டிங் சர்ஃபேஸ்னே நம்ம குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பவுலிங் போட்டு நிறைய விக்கெட்ஸ் வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பிக் பண்ணிட்டு SLN GL விளையாடணும்னா கண்டிப்பாக நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம PBKS டீம் பற்றி பார்த்தோம்னா ஷிகர் தவான் மற்றும் ஜானி பாஸ்டோ ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா விளையாடுவார். இதுக்கப்புறம் ப்ராப் சிம்ரன் சிங், ஷாம் கரன், சஷாங்க் சிங், சிக்கந்தர் ராஷா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ககீசோ ரபாடா மற்றும் அர்ஷதீப் சிங். இந்த 11 பேர் தான் PBKS டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே போல நம்ம SRH டீம் பற்றி பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் ஈடன் மார்க்கர், ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், சபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், ஜெயதேவ் உனட்கர், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே மற்றும் தங்கராஜு நடராஜன். இந்த 11 பேர் தான் SRH டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட கீ பிளேயர்ஸ் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்டா பஞ்சாப் கிங்ஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட கேப்டன் மற்றும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக போத் SLN GL பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். மினிமம் 30 to 40 ரன்ஸ் அவங்க டீமுக்காக அவர் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் நீங்கள் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் விளையாடுறீங்கன்னா இவர் நீங்கள் இதர் கேப்டனோட ஈஸியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எங்கள் டீமோட மற்றொரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனராக இருக்கிற ஜானி பாஸ்டோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பவர் பிளே இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்ற காரணத்தினால் GL ஏதாச்சும் ஒரு செட்டில் இவர் நீங்கள் தாராளமாக கேப்டனாக போட்டு கூட ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்க டீமோட செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன் ஆகிற ப்ராப் சிம்ரன் சிங் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் வந்தீங்கன்னா கண்ணை மூட்டு நீங்கள் சாம் கரனை பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். இது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஜிம் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தோம்னா கண்ணை மூட்டு நீங்கள் ககீசோ ரபாடா மற்றும் அர்ஷதீப் சிங்கை பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே அட்லீஸ்ட் 2 to 3 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். இதே போல் நம்ம SRH டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கிற அபிஷேக் சர்மாவை நீங்கள் கண்ணை மூட்டு பிக் பண்ணிக்கோங்க. போத் SLN GL பொறுத்த வரைக்கும் இதுலேயும் GL அவரை நீங்கள் தாராளமாக கேப்டனாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எங்கள் டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கிற ஹென்ரிச் கிளாசனையும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போதைக்கு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயராக இருக்கிற ஒரே ஆள் இந்த டாடா IPL 2024 ஹென்ரிச் கிளாசனாக தான் இருந்துட்டு வராரு. எந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அவரோட 100% எஃபர்ட்ஸ் போட்டு அவர் நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்து கொடுக்குற காரணத்தினால் தாராளமாக போத் SLN GL பொறுத்த வரைக்கும் நம்ம ஹென்ரிச் கிளாசனை பிக் பண்ணிக்கலாம். GL ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் இவர் இதர் கேப்டன் ஒரு வீசியாக கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பேட்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைடில் பார்த்தோம்னா இவங்க டீமோட முன்னாள் கேப்டனாக இருக்கிற ஈடன் மார்க்கரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவருமே சூப்பரான ஒரு ஃபயர் பிளே இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருந்துட்டு வராரு. ஃபைனலாக இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூட்டு பேட் கமின்ஸ் மற்றும் நடராஜனை பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே வேற லெவல் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. இதுலேயும் குறிப்பாக தங்கராஜன் நடராஜன் டெத் ஓவரில் அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால தான் நான் நடராஜனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அஹெட் ஆஃப் புவனேஸ்வர் குமார். ஸோ இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் இந்த ரெண்டு டீமோட கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸை வச்சு தான் நான் ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் 11 டீம்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் எண்ட் ஆகுது. இப்போ கொஷின் செக்ஷன்.
இப்போ நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 23rd மேட்ச்சில் மோதுற பிபிகேஎஸ் vs SRH இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.